இந்த காலை வேளையில் இந்த நியூ ஹாரிசான் ஆராதனையிலே பாடல் ஆராதனை ஜெப நேரங்கள் எல்லாம் முடிந்து இந்த செய்தி மாத்திரம் உங்களுக்கு தொகுத்து நாங்கள் வழங்கி வருகிறோம். உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கின்றோம். அநேகர் இந்த நேரடி காணலை பார்க்கிறீர்கள். உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து வசனத்தில் பலப்படுங்கள். வசனம் தான் நம்மளை பாதுகாக்கும். வசனம் தான் நம்மை வழிநடத்தும். காரணம், வெளிப்பட போகிறவர் வசனமானவர். அந்த வசனம் வெளிப்படும் போது இந்த வசனம் அதோடு கூட இணைக்கப்படுமானால் தான் நாம் அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ முடியும். நாம் அவருடைய வார்த்தையாலே உருவாக்கப்பட்டவர்கள். கரங்களாலே தேவன் நம்மை உருவாக்கி நாசியிலே தன் சுவாசத்தை தேவன் ஊதி இருக்கிறார். நாம் அவர் சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிற நமக்கு பாவமான சுவாபங்கள் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பாவத்தை ஜெயிக்கிறவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் பலன் தருவார். தொடர்ந்து நாம் முன்னேறி கடந்து போகிறோம். ஒரு பாடலை பாடி போன வார்த்தையின் தொடர்ச்சியாக சில காரியங்களை கவனித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமாய் வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே. இந்த பாடல் உங்களுக்கு தெரிந்த பாடல். காரணம், வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. அதை நாம் ஜெயிக்க வேண்டும். ஆமென். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனே அவர் வைத்திருக்கிற பந்தய பொருட்களை பெற முடியும். ஜெயம் பெறாதவன் பெறவே முடியாது. அதனால நல்லா மனசுல வச்சுக்கொள்ளுங்க. எந்த போட்டியிலையும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு, தோக்குறவங்களுக்கு என்ன இல்லை. அதே மாதிரி இந்த வாழ்க்கை போராட்டத்தில் நம்ம ஜெயம் எடுத்தால் தான் அங்க பிரவேசிக்க முடியும். அதனால ஜெயத்தோடு ஓடுவதற்கு இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. நம் வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரியாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், நீ மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, சுகமாயிரு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நேரு
நெருங்கி வரும் பாவங்களை, நம்மை நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானல், சாவை வென்றவர் என் மனவாளர். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மை தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மை தானே. சர்வ வல்லவர் என் எஜமானல், சாவை வென்றவர் என் மனவாளர். சர்வ வல்லவர், சாவை வென்றவர் என் மனவாளர். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். நான் கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனவாளர். சந்தோஷமு சமாதானமு என் உள்ளத்தில் பொங்குதையா, சந்தோஷமு பொங்குதப்பா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். இயேசு பாவமெல்லாம் போக்கிவிட்டார், என் பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வில் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் மனவாளர். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். நான் ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனவாளர். வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலா 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 உன்னதமான
அதிகமா செயல்படுவோம். வாதை வந்த அணுகாது மகளே, கொள்ளாப்பு நேரிடாது மகளே. வாதை வந்த அணுகாது மகளே, கொள்ளாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லா 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 சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாடச் சொல்லி கேட்பேன். அங்கே சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பேன், பாடச் சொல்லி கேட்பேன். சேர்ந்து பாடிடுவேன், அங்கே நடனமாடிடுவேன். சேர்ந்து பாடிடுவேன், அங்கே நடனம் ஆடிடுவேன். கனன கனனா கனனனா 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 கனன கனனா கனனனா. நம்முடைய குழு பரலோகத்தில் எப்போதை நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் நமோ, நான் ஏங்குகிறேன் தினமோ, ஏங்குகிறேன் தினமோ, நான் ஏங்குகிறேன் தினமோ. தன்னான தனனா தனனனா தனன தனனா தனனனா தனன தனனா தனனனா. அல்லேலூயா அல்லேலூயா. அவரை பாடிக்கொண்டே இருக்கலாம், அவரை துதித்துக் கொண்டே இருக்கலாம், அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். நம்மை உருவாக்கினதுக்கு ஒரே ஒரு காரணம், இவர்கள் என் துதியை. நம்ம உருவாக்கப்பட்டிருப்பதுக்கே காரணம் அதுதான். நம்ம சாப்பிட்றது, பிள்ளைகளை நடத்துவது, ஆஃபீஸ் வேலைக்கு போவது எல்லாம் எதுக்காகனா நாம் அவரை உயர்த்தி கொண்டே இருப்பதுக்காக, துதிப்பதுக்காக தான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் துதிக்க துதிக்க தேவன் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கும் தந்திரங்களுக்கும் விலகி காத்து அவர்தான் நம்மை வழிநடத்துகிற தேவன். ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையும் தொடர்ச்சியா நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். போன வாரத்துல ஸ்தேவானை குறித்து ஏராளமான காரியங்களை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஆக்ட்ஸ், தி புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 6 6ஆம் அதிகாரத்தில் நாம் நிறைய காரியங்களை கவனித்தோம். இந்த ஸ்தேவானோடு கூட சேர்ந்து 7 பேரை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் போன முறையே பார்த்திருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதை குறித்து நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, அதாவது பரிசுத்த ஆவி, ஞானம், நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொண்டு அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இதெல்லாம் போன முறை நம்ம தியானிச்ச விஷயம். இப்ப அந்த இடத்துல பந்தி விசாரணைக்காக அப்போஸ்தலர்கள் முதலாவது திருசபை உருவாக்கப்படும் போது திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுவின் பக்கமாய் திரும்பினார். முதல் முறையே பேதுரு பிரசங்கிக்கும் போது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? பைபிள் எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? 3000 பேர்.
எவ்வளோ பேர்? நல்ல சத்தமாக போல்டாக பேசணும். அதெல்லாம் புரியுதா? வசனம் நல்லா தெரிஞ்சவங்க எப்படி பேசணும்? போல்டாக பேசணும். ரட்சிக்கப்பட்டுறாங்க. அப்போ அந்த கூட்டம் பாருங்க, முதலாவது முறை இயேசு பரமேறி போன பிறகு சீஷர்கள் மூலியமாய் சுவிசேஷம் அறிவிக்க போது அவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி வருகிறார்கள். சபை விருத்தி அடைகிறது, வளர்ச்சி அடைகிறது. அதுதான் முதலாவது சபை. இயேசு கடந்து போனவன ஆரம்பிச்ச முதலாவது சபை. அங்கிருந்து ஆரம்பிச்ச சபை தான் இத்தனை நாட்களாய் இந்த நாள் வரை நடைபெற்று வருகிறது. 21 நூற்றாண்டு இந்த திருசபை நடக்கிறது. இத்த தடுக்கணும், இந்த இனத்தை தடுக்கணும், இந்த ஜனத்தை தடுக்கணும், இந்த ஜனத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பலர் எழும்பினார்கள். எகிப்து தேசம் முதல் கொண்டு, எகிப்து தேசம் வல்லரசு நாடு இருந்தது. இந்த எகிப்து தேசம் எப்போது தன் வல்லரசை இழந்ததினால் இயேசு வருவதற்கு 1200 வருஷத்துக்கு முன்ன, 1200 வருஷத்துக்கு முன்ன எகிப்து வல்லரசு நாடா இருந்த எகிப்து அவைகளை இழந்து போகிறது. அவைகள் இழந்ததுக்கு காரணம் என்ன? அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினார்கள். அடிமைப்படுத்தினது நிமித்தமாய் அவர்கள் வல்லரசை இழந்து போனதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? உன்னை ஆசீர்வதிப்பவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபின் 12 பிள்ளைகள், 13 பிள்ளைகள், அதில் 12 ஆண் பிள்ளைகள். இவங்க தான் 12 கோத்திரங்கள். இந்த ஜனத்தை யார் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், யார் சபிக்கிறார்களோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள். ஆகையால் தான் எகிப்து தேசம் இவர்களை அடிமைப்படுத்தினதை ஆண்டவர் முன்கூட்டியே ஆபிரகாமுக்கு அறிவித்திருந்தாலும், எப்போது அறிவிக்கிறார் தெரியுமா? அவருக்கு ஈசாக்கே பிறக்கல இன்னும், அதுக்கு முன்னையே ஆண்டவர் அவருக்கு அறிவிக்கிறார். உன் ஜனம், உன்னுடைய இனம், இன்னும் யாருமே எனக்கு பிறக்கல, இன்னும் யாருமே எனக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, 400 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருப்பாங்க. புறஜாதிகள் அவர்களை மேற்கொள்வார்கள். புறஜாதி என்பது என்ன? ஏன்னா லைவ்ல போறதுனால சொல்றேன். புறஜாதினா நம்ம பார்க்குற ஜாதிகள் அல்ல. நமக்கு தான் இந்த உலகத்தில் ஜாதிகளை உண்டு பண்ணி பல ஜாதிகள் என்று சொல்லி நம்மை இந்த உலகம் அடையாளப்படுத்துகிறது. புறஜாதி என்றால் மற்ற தேசத்தான். இஸ்ரவேலே அல்லாத மற்ற தேசத்தார் எல்லாருமே யாரு? புறஜாதிகள் தான். அப்ப புறஜாதி கையில ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா மற்ற தேசத்து கையில உங்களை ஒப்பு கொடுப்பேன் அப்படின்றத ஆண்டவர் முன்கூட்டியே சில காரணத்து நிமித்தமாய் அங்க அறிவிக்கிறார். அதுக்கு பிறகு ஒருவன் எழும்புவான், அவனை விடுவித்து நான் நடத்துவேன் என்று நிறைய காரியங்கள் அங்க சொல்லப்படுகிறது. அவைகள் எல்லாம் ஒவ்வொன்றாய் நாம் பார்க்க போகிறோம். இந்த இஸ்ரவேல் தேசத்தை அடிமைப்படுத்தின எகிப்து தேசம் அவங்க வல்லரசை இழந்ததுக்கு காரணம் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினதுனாலே. இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் சபித்தார்கள். அவங்க புறப்பட்டு போன உடனே அதனால அவர்கள் சாபமாக்கப்பட்டார்கள். அடுத்தது பாபிலோன் சாம்ராஜ்யம் எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். பாபிலோனையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி விட்டார். அடுத்தது மீதியா பர்ஷியா சாம்ராஜ்யம் எழும்புகிறது. அவர்களும் இந்த ஜனத்தை ஒடுக்க நினைத்தார்கள், அவைகளையும் கர்த்தர் அதமாக்கி விட்டார். அடுத்தது ரோம சாம்ராஜ்யம் எழும்புகிறது. அவர்களும் இந்த ஜனங்களை அடிமைப்படுத்தினார்கள், அவர்களும் இல்லாமல் போய்விட்டார்கள். அதுக்கு பிறகு ஹிட்லர் வராரு. அதுக்கு பிறகு நிறைய தலைவர்கள் எழும்புகிறார்கள். இப்போது ஈரான் எழும்பி இஸ்ரவேலுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், இஸ்ரவேலை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். இஸ்ரவேலை தேசமாய் மாற்ற அதிகாரப்பூர்வமாய் அறிவித்த முதலாவது பால்ஃபோர் டிக்ளரேஷன் 1917 ஆண்டு நடைபெற்றது. அதில் பால்ஃபோர் எண்ணக்கூடியவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சார்ந்த கூடியவராக இருந்தாலும் அவர் மூலியமா ஏற்பட்ட அந்த பால்ஃபோர் டிக்ளரேஷனால இந்த தேசம் தனித்து ஒரு தேசமாய் மாற வேண்டும் என்று சொன்னதனால ஆண்டவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை ஆசீர்வதித்தார். இந்த பிரிட்டிஷ் உலகம் முழுவதும் ஆழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். அதுக்கு காரணம் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு 1948 ஆண்டு இந்த தேசம் ஒரு தேசமாய் மாறி
வருவதற்கு அதன் இடைவேளையில் பலர் எழும்பினார்கள். ஹிட்லர் எழும்பினார், மஃப்தி எழும்பினார். இவங்களெல்லாம் எழும்பி இப்போது நம்ம காலத்தில் 19th செஞ்சுரியில் நீங்க பார்த்தீங்கன்னா சதாம் ஹுசேன் என்னக்கூடியவர் பலர் உலகத்தில் விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை சாத்தான் என்றும் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று பல திட்டமிட்டார்கள். ஆனால் அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தவர்கள் தான் அழிந்து போயிருக்கிறார்கள் தவிர அழிக்க வேண்டும் என்று யோசித்த ஜனங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் இனியும் வாழ்வார்கள். நித்தியத்துக்குள்ள நடத்துகிறவரை தேவன் அவங்களை வாழ வைப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால எப்பவுமே இஸ்ரவேலை ஆசீர்வதித்து நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். உங்க ஹாபிட்டா மாறணும். எப்படி உணவு உங்க ஹாபிட்டா இருக்குது, அந்த மாதிரி இஸ்ரவேல் மேல எதெல்லாம் நீங்க பிளெஸிங்க சொல்றீங்களோ அந்த பிளெஸிங் எல்லாம் உங்க வாழ்க்கை மேல வரும். கர்த்தர் நிச்சயமா நடத்துவார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க 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 நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அமெரிக்கா ஐக்கிய தேசம் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க தொடங்கினது 1948ஆம் ஆண்டு. 47 அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆசீர்வதிக்க தொடங்கினார்கள். இப்போது இந்த தேசத்தை ஆண்டவர் வல்லரசு தேசமாய் மாற்றினார். உலகத்தை ஆளக்கூடியவர்களை மாற்றினார். அப்போ யாரெல்லாம் இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களாம் என்ன ஆவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இப்போ அந்த வல்லரசு தேசத்தில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆதரவாக இருக்கக்கூடியவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார், எதிராக இருக்கிறவர்களை தேவன் அழித்து போடுவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. கடைசி மணி நேரத்தில், கடைசி காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த கடைசி மணி நேரத்தில், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ரொம்ப தெளிவாய், ரொம்ப நேர்மையாய், ரொம்ப உண்மையாய் கர்த்தருக்காய் காத்திருந்து அவரோடு கூட நடக்க நம்மளை நாம் உருவாக்கி கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தந்து தெய்வத்தை நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு சபையை அழிப்பதற்கு எத்தனையோ பேர் எழுப்பி வந்தாங்க. 20ஆம் முதல் நூற்றாண்டில் இந்த சபை அப்பதான் ஆரம்பிச்சது. அப்போ ஆரம்பிச்சது 21ஆம் நூற்றாண்டு வரை. இன்னைக்கு அந்த ஒரு சபை லட்ச கோடிக்கணக்கான சபைகள் உலகத்தில் உண்டு. அதுல யார் ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ்றாங்க, யார் ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழல அப்படி என்பதை அந்தந்த இடத்துல ஆண்டவர் தான் வேறு பிரித்து காண்பிப்பார். நாங்கள் தான் நீதி, நாங்கள் தான் நேர்மை என்று நம்மை குறித்து நாம் சொல்லுவது இல்லை. கர்த்தர் முடிவு செய்ய வேண்டும். அவர்தான் யோபை பார்த்து அவன் உத்தமனும் சன்மார்கனும் கர்த்தருக்கு பயந்தவன் என்று சொன்னார். அவர்தான் தாவீதை பார்த்து என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். அவர்தான் மோசேயை பார்த்து என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொன்னார். அவர்தான் தானியேலை பார்த்து பிரியமானவனே என்று அவனை அழைத்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது வானத்திலிருந்து ஒரு சத்தம் ஏற்பட்டது, இவன் என் நேசகுமாரன், நான் இவனில் பிரியமாயிருக்கிறேன். 2வது முறை மறுரூப மலை, அந்த மலையின் மீது ஏறினதனால மறுரூபமாக்கப்பட்டபடியால் மறுரூப மலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்டன் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மறுரூப மலையிலே 2வது முறை பரலோகத்திலிருந்து பிதாவின் சத்தம் வருகிறது, இவன் என் நேசகுமாரன், இவனுக்கு செவி கொடுங்கள் என்பதாக சத்தம் கேட்டதாக மத்தேயு பதிவு பண்ணுகிறது, வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பரலோகம் உலகத்தை கவனித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கண்களுக்கு தப்பினவன் ஒருவனும் கிடையாது. அந்த கண்களுக்கு முன்பதாய் நீதியாய் வாழ்வோமானால் நிச்சயமாய் தேவன் நம்மை மீட்பின் திட்டத்துக்குள் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படி இல்லையானால் நிச்சயமாய் நாம் மடிந்து போவோம் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது உருவாக்கப்பட்ட திருச்சபையிலே விதவைகளை விசாரிப்பதிலே பிரச்சனை ஏற்பட்டதினாலே 7 பேரை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். 7 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிறைந்தவர்களும் தேவனுக்கு ஏற்றபடி வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு நாம் என்ன பார்த்தோம்? 7ஆம் வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பைபிள் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். தேவ வசனம் விருத்தி அடைந்து, அதாவது சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆசாரியர்களே என்ன ஆயிட்டாங்களாம்? விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமை. அதாவது முதல் 3 வாஸ்தம் என்ன வாஸ்தம்? அதாவது
3ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் நற்சாட்சி பெற்றிருந்தான். அடுத்தது இங்க சொல்லுது, அவனுக்கு 4வது விசுவாசம் இருந்தது, அப்புறம் வல்லமையால் நிறைந்திருந்தான், அப்புறம் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும். இந்த 5 காரியம் அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் என்ன செஞ்சான்? அற்புதங்களும் அடையாளங்களும் செஞ்சான். இததான் போன ஆராதனையில போன வாரத்துல நம்ம கவனித்தோம். இப்போது இவன் செய்தது நிமித்தமாய் இவனுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புகிறார்கள். என எப்பவுமே தேவ சித்தத்துக்கு நீ சத்தம் கொடுக்கும் போது சாத்தானுக்கு பிடிக்காது. சாத்தான் தனக்குரிய ஆட்களை எழுப்பிக் கொண்டே இருப்பான், உன்னை சுத்திலும் எழுப்புவான். காரணம், நீ தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறபடியால் உனக்கு எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். மனிதர்கள் மூலியமாய் அல்ல, மனிதர்கள் மூலியமாவே வந்தாலும் அது மனிதர்கள் அல்ல, அவர்களை ஏவுகிற சாத்தானினாலே நமக்கு எதிர்ப்பு உண்டாகிறது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆவிக்குரிய மனிதர்களாக இந்த உலகத்தில் இருப்போமானால் மனிதர்களை கடிந்து கொள்ளாதபடி, மனிதர்களை ஆக்கிரமித்து அவர்களுக்குள்ள இருந்து செயல்படுகிற சத்துருவை நாம் கடிந்து கொள்ளும் போது அவர்களும் விடுதலையாக்கப்படுவார்கள், அவர்களும் தேவனுக்குள்ளாய் நடப்பார்கள் என்பதை நீங்களும் நானும் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த ஜனங்கள் விரோதமாய் எழும்பி இவன் செய்த காரியங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்று பலவிதமான கேள்விகள் எழுப்புகிறார்கள். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு இருந்த ஞானத்தையும் அவனுக்கு இருந்த ஆவியின் வல்லமையையும் ஒருவனாலும் மேற்கொள்ள முடியலன்னு 10ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க. அவன் என்ன பேசினா? ஞானத்தை. அவன் என்ன பேசினா? நம்ம பேசும்போது எப்படி பேசணும்? ஞானமா பேசணும். எப்படி பேசணும்? ஞானமா பேசணும். எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எந்த நேரத்தில் என்ன கேட்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ஞானம் ரொம்ப தேவை. அந்த ஞானம் நமக்கு இருக்கணும்னா தேவ பயம் நமக்கு இருக்கணும். ஆமென். ஏன்னா அதுதான் பைபிளில் நமக்கு சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின். ஏன் திரும்ப எல்லாம் வச்சு உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறானே நீங்கள் மறந்து போறீங்க. எந்த பொருள் எங்கே வைக்கிறாங்கன்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? மறந்துடுறாங்க. நானே மறந்துடுறேன் நிறைய காரியத்தை. அதான் சொல்ல, மறக்கணுமே அப்பா, எல்லாத்தையும் மறக்கணுமே. அன்னைக்கு ஒரு நாள் என் செல்ஃபோனை தேடினேக்கிறேன், ஆனால் காதில் வச்சு இப்படி பிடிச்சின்னு செல்ஃபோனை தேடினுக்கிறேன். ஏதோ ஒரு வேலை பார்த்துனுக்கிறேன், பேசின்னு தாங்கிறேன், இங்கே வச்சுன்னு இப்படி பேசினேக்கிறேன், அங்கே எடுத்த ஆஃபீஸில் எல்லாம் வச்சுனுக்கிறேன், செல்ஃபோன் எங்கே வச்சுட்டு ஐயோ என் காதில் வச்சுன்னுக்கிறேன்ல, ரைட்டு வா போகலாம் அப்படின்ட்டு எழுந்து வந்துட்டேன். அதுக்கு தான் திரும்ப சொல்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் இருக்குமானால் ஞானத்தில் நீ பேசுவாய். ஆமென். ஞானத்தில் பேசினா என்ன நடக்கும்? பைபிள்ல வாசிக்காங்க, ஞானமாய் பேசினான், அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க. அவனுக்குள்ள என்ன ஞானமும் இருந்தது, ஆவியும் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்டே சொல்றோம், ஆவினால நிறைந்தவர்கள், ஆவினால நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம். இந்த ஆவினால நிறைந்தவர்களும் ஞானம் உள்ளவர்களையும் அவன் பேசினதை எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அவர்கள் நிறைய ஜனம் நிற்கிறாங்க, அவர்களால கூடாமல் போயிற்று. ஏன் கூடாமல் போயிற்று? பரிசுத்த ஆவியின் நிறைவும் தேவனுக்கு அவன் பயந்ததினால் அவனுக்கு இருந்த ஞானத்தையும் அவர்களால் மேற்கொள்ள முடியாமல் போயிற்று. ஆமென். அல்லேலூயா. இதை போன உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த வசனம் சொல்லுது, அப்போது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை. இப்போ உடனே என்ன பண்றாங்க? அவன் மேல பழி போட ஆரம்பிக்கிறாங்க. இயேசு மேலேயே பழி போட்டாங்க. உலகத்துல நியாய சாஸ்திரிகள், சதிசேயர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள், இவர்கள் எல்லாம் இயேசுக்கு விரோதமாக உலகத்துக்கு வந்த போது எழும்பினார்கள். அவர் 3 வருஷ ஊழியத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் எத்தனையோ பேர் அவர் எதிர்த்து நின்றால். காரணம், அவர் சத்தியத்தை பேசினார். நிறைய பேருக்கு சரியா நடக்கணும்னு சொன்னாக்கா அவங்களுக்கு கோபம் வரும். உடனே என்ன சொல்லுவாங்க? நீ ரொம்ப யோகியமா, நீ கரெக்டா, நீ இப்படி பண்ணலையா, நீ அப்படி பண்ணலையா, ஏற்றுக்கொள்ளுகிற, சரி என்ன திருத்திக்கிறேன், என்ன மாத்திக்கிறேன்,
எனக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரியாசப்படுறேன் அப்படின்ற வார்த்தைகள் வராது. உடனே எதிர்த்து கோபம் வந்து நீ சரியா, அவங்க சரியா, அவங்க இப்படி சொல்லலாமா என்றது மற்றவர்களை கவுண்டர் பண்ண போவாங்க. எப்பவுமே தேவனுக்கு பயந்தவர்கள் கவுண்டர் பண்ண மாட்டாங்க. அங்கீகரித்து மாற்றிக்கொள்வதற்கு தன்னை ஒப்பு கொடுப்பார்கள். ஆனால் இவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். காரணம், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்தான். இன்னைக்கும் அதே தான் பழி போடுறாங்க. இயேசு குறித்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அவர் வெளிநாட்டு கடவுள்னு சொல்றாங்க. இந்த இயேசு என்னை மீட்டதுனால தான் இன்னைக்கு நான் இங்க நிற்கிறேன். என்னை ரட்சித்தவர் இயேசு, என்னை சந்தித்தவர் இயேசு, என் வாழ்க்கையை மாற்றினவர் இயேசு. குப்பையில் இருந்த என்ன, குப்பைன்றது வார்த்தையில் ஒருவேளை குப்பையா இருக்கலாம். குப்பையில போய் ஒரு மனுஷனும் வாசம் செய்ய மாட்டான். குப்பையில நாய்கள் படுத்து இருக்கும், குப்பையில பன்றிகள் மேயும். அப்படி இருக்கிற இடத்துல இருந்து என்னை தூக்கி கொண்டு வந்து இவ்வளோ தூரம் நிக்க வச்சிருக்க காரணம் ஏன் பலன், ஏன் ஞானம், ஏன் என்னுடைய அறிவு அல்ல. இது முற்றிலும் இயேசு. அவர்தான் காரியங்களை மாற்றினவர், என்னை ரட்சித்தவர். மரணத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையை மாற்றினவர் இயேசு. இந்த உலகத்தில் நான் எப்போதும் மறைந்து போயிருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் நான் எப்போதும் ஒழிந்து போயிருக்க வேண்டும். என் வாழ்க்கை முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் என் வாழ்க்கையை மாற செய்து இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்தவர் இயேசு. அவரை நம்பி ஒப்பு கொடுத்தபடியால் ஒன்னமே இல்லாத என்னை உருவாக்கி என்னை நிற்க வைத்தார், என்னை பலப்படுத்தினார், இவ்வளவு தூரம் போஷிக்கிறார், இவ்வளவு தூரம் நடத்துகிறார். அவர் இனியும் என் வாழ்க்கை நிர்ணயித்திருக்கிற வரை அவர் போஷித்து வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வேதத்தில் அவைகளை குறித்து நமக்கு, இந்த ஸ்தேவானை குறித்து ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்த்து நிற்க முடியல, பழிகள் போடுறாங்க. பழிகள் போட்ட உடனே 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், பொய் சாட்சிகளையும் என்ன பண்ணாங்க? அடுத்தது நிறுத்தினார்கள். என்ன பண்ணாங்க? பொய் சாட்சிகள் எழுப்புறாங்க. பொய்க்கு மாத்திரம் சாட்சியா போயிடாது யாருக்கும். உண்மை பேசுறதுக்கு சாட்சியா போ. பொய் பேசுறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? சாட்சியா நம்ம இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு விரோதமானது. நீ அவங்க பக்கம் பேசலன்னா அவங்க பகைக்கலாம், பகைச்சுன்னு போறாங்க. அதனால ஆண்டவரை பகைச்சுக்காத. மனுஷன் பகைனால உனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆனால் கர்த்தரை பகைச்சுக்காத. பொய் சாட்சிகள் எழுப்பினார்கள். வாசிங்க. இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தேவ பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். எப்படி என்றால் நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். இயேசு சொன்னார், இந்த சபை ஒரு கல்லின் மீது ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்படும். அவர் ஊழியம் செய்த நாட்களில் எப்போது ஊழியம் செய்தார்? ஆரம்பத்தில் 26 இருந்து 30 AD வரைக்கும் அவர் ஊழியம் செஞ்சார். 26 இருந்து 30 வரைக்கும் அந்த 3 வருஷ காலம் அவர் ஊழிய செய்த நாட்களிலே அவர் கொண்டு போய் சபையை காண்பித்தார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சபையின் மேன்மையை காண்பித்தார்கள். செருபாபேலை கொண்டு கர்த்தர் கட்டினார். எஸ்ரா கூட நின்றார். நெகேமியா ஜெபம் பண்ணினார். தானியேல் தீர்க்கதரிசனம் உரைத்தார். ஆசாரியர்கள் கூட நின்றார்கள். அப்போது கட்டப்பட்ட திருசபை. இதை பாருங்கள் என்று இயேசுவை சொல்லும் போது இயேசு சொன்னார் அவர்களை பார்த்து, இந்த சபை ஒரு கல்லின் மீது ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். அவர் சொன்னபடியே கிபி 70 அவைகள் இடிக்கப்பட்டது, தரமட்டமாக்கப்பட்டது. ரோமர்களால முற்றிலும் அந்த சபை அழிக்கப்பட்டிருக்கிறது. அழிக்கப்பட்ட இடிந்த அந்த சபையை தான் இப்போது 3ஆம் தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கிட்ட, 2000 வருஷம் ஒன்றும் ஆகலை. ஏன்னா 70 வந்தால் தான் அந்த சபையை இடித்து 2000 வருஷம் ஆக போகுது. 2070 எப்போ வருதோ அப்போ இருக்குமா இல்லைன்றது நமக்கு தெரியாது.
ஏன்னா எருசலேமுக்குள்ள இருக்கிறவங்க, இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிறவங்க, வெளி தேசத்திலிருந்து வந்திருக்கிறவங்க எல்லாருமே இப்போது நிறைய அந்த சிவப்பு கடாரி வந்து அந்த இடத்துல பலி கொடுப்பதற்கான ஆயத்தங்கள் எல்லாம் அவங்க சொல்றாங்க. இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல பலி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அங்க இருக்கக்கூடியவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடியவர்கள் இப்படி பேசுகிற காரியம் என்ன, அந்த சிவப்பு கடாரி பலி கொடுப்பதற்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். காரணம் என்னன்னா, அந்த சிவப்பு கடாரி எதுக்கு பலி கொடுக்குறாங்க? கட்ட போகிற தேவ ஆலயம், அந்த தேவ ஆலயத்தை கட்ட போறாங்க தெரியுமா? தேவ ஆலயத்தை கட்ட போறாங்களே தெரியுமா? அந்த தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பதாக அதை கட்ட போகிறவர்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டுமானால் சிவப்பு கடாரி பலி கொடுக்கப்பட வேண்டும். இது ஏற்கனவே நம்ம வாஸ்தவம். என்னாகமம் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ அது எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே போய் சிவப்பு கடாரியை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் பலி கொடுத்து அதை எரித்து அந்த சாம்பலை சேகரித்து கொண்டு வந்து அந்த இடத்துல வைத்து விட்டு, இதை பலி கொடுக்கிறவனும் குளித்து விட்டு ஒரு நாளுக்கு பிறகுதான் அந்த இடத்தில் பிரவேசிக்க வேண்டும். அந்த சாம்பலை வாரக்கூடியவன் கூட அந்த நியமத்தின்படி அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? குளித்து விட்டு அடுத்த நாள் தான் அதுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். யாரெல்லாம் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கட்டுமான பணியத்துக்குள்ள வருகிறார்களோ, இந்த சாம்பல் அவர்கள் மீது தூவப்பட்டு அவர்கள் பரிசுத்த பண்ணப்பட்டு தான் போய் கட்டுவார்கள். அப்போது அந்த 3வது தேவாலயம் இந்த உலகத்துக்குள் வருமானால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த ஆலயம் இந்த உலகத்தில் இருக்காது. இது மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படியானால் எவ்வளவு நெருங்கி நாம் இருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கு இடிக்கப்பட்ட தேவாலயம் தான் இப்போது 3ஆம் முறை கட்ட முடியா எழுப்புகிறார்கள். முதலாவது தேவாலயம் 7 வருஷத்தில் கட்டுகிறார்கள். 2வது தேவாலயம் சிறுபாபேலை கொண்டு அவன் அஸ்திபாரமிட்டு அவன் கட்டினான். சிறுபாபேலை கொண்டு 49வது வருஷத்தில் அவர்கள் முடித்து 50வது வருஷத்தில் அந்த இடத்தில் அவர்கள் வந்து அதை கொண்டாடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது 3ஆம் தேவாலயம் கட்டப்பட போகிறது. அதில் சிலர் சொல்லுகிறார்கள் 7 நாட்களில் கட்டி விடுவார்கள், 2 நாட்களில் கட்டி விடுவார்கள். ஆனால் நான் என்ன கணிக்கிறேன், வேதத்தை வாசித்து வாசித்து கணிக்கிற விஷயம், அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஏறக்குறைய 7 மாதங்கள் ஆகும். 7 மாதங்கள் ஆகும். அது அப்போதுதான் கட்டப்படுகிறது. அப்ப வேதத்தில் தெளிவா நமக்கு எல்லா காரியங்களும் துல்லியமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப வேத வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டுமானால் நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணித்திருக்க வேண்டும். முதலாவது தேவாலயம் வரும்போது இந்த ஸ்தேவான் ஆவியினாலும் வல்லமையாலும் நிரம்பி பேசும்போது அவனுக்கு எதிர்த்து நின்றார்கள். இனிக்கும் நம்ம எதிர்ப்பார்கள். ஆரம்பத்தில் நடைபெற்ற காரியங்கள் இப்போது நடக்க வேண்டுமானால் அப்போது நடக்க வேண்டிய அடையாளங்கள் எல்லாம் இப்போது நடக்குமானால் அப்போது வந்த எதிர்ப்புகள் இப்போது வரும். எப்போது அதிகமான எதிர்ப்புகள் வருதோ தேவன் அவ்வளவாய் வெளிப்படுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா நம்ம தெரிந்து கொள்ளணும். எதிர்ப்புகள் எழும்ப எழும்ப சபைகள் சூறாடப்பட அங்கங்கே ஜனங்கள் எழும்பி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாகவும் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும் எழும்பி செயல்படுகிற இந்த காலத்தில் பலத்த அற்புதங்களை உலகத்தில் செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த ஸ்தேவான் 7ஆம் அதிகாரத்தில் தொடங்குறார். இந்த 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்திலிருந்து 60 வசனங்கள் இருக்கிறது. இந்த 60 வசனத்தில் என்ன காரியங்கள் நேரிட்டது அவனுக்கு என்பதை முற்றிலுமாய் ஒரு அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தேவான் ரொம்ப அழகாய் அவர்களுக்கு நின்று ஆதியிலிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பேசுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கிருந்து பேசுகிறார்? ஆபிரகாமிலிருந்து, ஈசாக்கிலிருந்து, யாக்கோபிலிருந்து, யாக்கோபுக்கு வந்த 12 கோத்திரத்திலிருந்து அவர் பேசுகிறது. 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் விருத்த சேதனம் உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடி அவன் ஈசாக்கை பெற்றபோது 8ஆம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபையும் யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள். அங்கிருந்து ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டதுல இருந்து தான் இந்த இஸ்ரவேல் தொடங்குகிறது. இஸ்ரவேலின் யாரு? யாக்கோபு. யாக்கோபு பேரை தான் ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். ஒரே மனுஷன் யாக்கோபு. அவன் மூலியமாய் வந்த 12 கோத்திரம் தான் இஸ்ரவேல் தேசம். இப்போ அந்த இஸ்ரவேல் தேசத்தை கொண்டுதான் உலகத்தின் முடிவு இருக்க போகிறது.
என்னை எருசலேமை நோக்கி தான் எல்லா காரியங்களும் நடக்கும். என எருசலேம் தான் பூமியின் இருதயம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் எல்லாம் நடக்கக்கூடிய காரியம் என்ன? அந்த எருசலேமுக்கும் இஸ்ரவேலுக்கும் என்ன நடக்கிறது என்று நாம் கவனித்துக் கொண்டே இருந்தோமானால் முடிவில் நடக்க போகிற எல்லா அடையாளத்தையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த கடைசி நாட்களிலே அந்த இடத்துல அந்த ஸ்தேவான் ஆரம்ப திருச்சபையிலே அவனுக்கு எதிர்ப்பு வரும்போது எல்லாவற்றையும் அவர் பேசிக்கொண்டே வந்ததை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தை அதில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்தபடியே தேவன் அவனை நோக்கி உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் எங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஆதியாகமத்துல 46ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 46ஆம் வசனத்துல தான் யாக்கோபு யோசேப்பை தேடி கொண்டு போகிறார். ஏன்னா ஆபிரகாமை வர பண்ணுகிறார். யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை வர பண்ணுகிறார். ஏன்னா உலகம் முழுவதும் பஞ்சம் வந்துருச்சு. உலகம் முழுவதும் என்ன வந்துருச்சு? பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்ததுனால எங்க ஆகாரம் இருக்குது? எகிப்தில் ஆகாரம் இருக்குது. எகிப்தில் ஆகாரம் இருக்கிறதுனால இவங்க யாக்கோபா அங்கே அனுப்புறார். போய் எகிப்தில் ஆகாரம் இருக்குதா கேட்டினா வாங்கி கொண்டு வா, கொடுத்துறார். அவர் பணத்தை கொடுத்து அனுப்புறார். பணத்தை கொடுத்து அனுப்பி போய் அங்கேருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்றார். வாங்கிட்டு வர போகிறாங்க. வாங்கிட்டு வர போகும்போது அது அவங்க சகோதரன் ஆகிய யோசேப்பின் அவர்களுக்கு தெரியல. காரணம், அந்த அளவுக்கு யோசேப்பை கர்த்தர் பலப்படுத்தி இருந்தார். அங்கே கொண்டு போய் நிற்க வைக்கிறார்கள். இவங்க தேடி வந்த உடனே யோசேப்பு கண்டுபிடித்து விடுகிறான் தன் சகோதரன்களை. கண்டுபிடித்த உடனே அவங்க பண்ணதுக்கெல்லாம் அவன் பழி வாங்கியிருந்தான்னு வச்சுக்க, எல்லாரையும் கொண்டுக்குவான். ஏன்னா அவனுக்கு அதிகாரம் இருந்தது. ஆனால் யோசேப்பு அப்படி செய்யவில்லை. யோசேப்பு மன்னிக்கக்கூடியவராய் இருந்தார். காரணம், யோசேப்பும் கிறிஸ்துவின் சாயலாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் முன்கூட்டியே போய் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராய் எகிப்து தேசத்தில் அவர்கள் கடந்து போவதற்கு காரணம் யாரு? யோசேப்பு. யோசேப்பின் மூலியமாய் தான் யாக்கோபு எகிப்து தேசத்துக்கு போகிறார். யாக்கோபு அங்கே போனது நிமித்தமாய் தான் அந்த ஜனக்கூட்டம் பெருகுகிறது. அந்த ஜனக்கூட்டம் பெருகிறதுனால தான் 400 வருஷ காலம் அந்த இடத்தில் இவர்கள் அடிமைகளாய் தேவனுடைய வார்த்தையின்படி நிறைவேறினது என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மூல காரணம் யாரு? இந்த யோசேப்பு. அப்போ இவங்களை கொண்டு போய், ஏன்னா ஒரே ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் போதும், அவனை கொண்டு ஆண்டவர் தான் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவனோடு கூட நடப்பது ரொம்ப முக்கியம். இந்த யோசேப்புக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குறவங்க இல்லை. அவனை கொண்டு போய் குடியில் போட்டாங்க. அதுக்கு பிறகு போத்திபாருக்கு வித்துட்டாங்க. போத்திபார் வீட்டில் அவங்க மனைவி நிமித்தமாய் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சிறைச்சாலையிலும் கர்த்தர் கூட இருந்தார். சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் அவனை அந்த இடத்துக்கு அதிகாரத்துக்கு கொண்டு வருகிறார். இவைகள் எல்லாம் நடந்தது வேதத்தில் தெளிவாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பலவிதமான போராட்டத்துக்குள்ள அவன் கடந்து போனாலும் யோசேப்பு கர்த்தர் விட்டு விலகவில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கர்த்தர் யோசேப்பை விட்டு விலகவில்லை. நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மறுதலிக்காதபடி தேவனோடு கூட நடப்பமானால், எந்த சூழ்நிலை இருந்தாலும், உலகமே நம்மை கைவிட்டாலும் அவர் கைவிடாதவராய் அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். காரணம், நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவன் பாக்கியவான் என்று இயேசு பிரசங்கித்ததை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நீதி நிமித்தமாய் துன்பப்பட்டால் பாக்கியவான் என்று எண்ணிக்கொள். அவங்களோட சண்டைக்கு போகாத, அவங்கள போய் வழக்காடாத, எதுவுமே பேசாத, நீ அமைதியாரு. கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்பார். தேவன் உனக்கு பதில் கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இப்போ அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அவங்க எகிப்து தேசத்துக்குள்ள போனதும் அந்த இடத்துல என்னெல்லாம் நடந்ததோ அந்த அதிகாரத்திலிருந்து தொடங்கி அப்படியே ஒன்னொன்னா நடந்து வருகிறது. இப்போ சகோதரர்கள் ஐடென்டிஃபை பண்றாரு. அவங்க ஒரு சகோதரனை யாரை பிடிச்சி வச்சுக்கிறாரு? யாரை கூட பிடிச்சி வச்சிருக்கிறாரு? பெஞ்சமினை பிடிச்சி வச்சிருக்கிறாரு. ஏன்னா பெஞ்சமின் யாருக்கு பிறந்தது? ராகேலுக்கு பிறந்தது. ஸோ அதனால பிடிச்சி வச்சுக்கிறாரு அவரை. ஏன்னா யோசேப்பு யாருக்கு பிறந்தாரு? ராகேலுக்கு. பெஞ்சமின் யாருக்கு பிறந்தாரு? அவனை பிடிச்சி வச்சுக்கின்னு போயிட்டு அப்பா கூட்டுவா அப்படின்றான். ஐயோ, இவர் விட்டு போயிட்டா எங்கள் அப்பா எங்களை கொன்றுவாருன்றாங்க. கடைசியில் அவர் தன் யார் என்பதை சொல்லுகிறார். சகோதரர்கள் அழுகிறார்கள். அதுக்கு பிறகு போய் சொல்லுன்னு யாக்கோபுக்கு போய் சொல்றாங்க. யாக்கோபு நம்புறதில்ல.
ஆனாலும் நடந்த எல்லா சம்பவத்தையும் அறிவிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் உடனே யோசேப்பை பார்க்க முடியாது கடந்து போகிறார். அப்படிதான் இஸ்ரவேல், அவர் பேர் அப்போது என்னவா இருந்துச்சு? இஸ்ரவேல் எகிப்துக்கு போகுது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அந்த எப்படி இந்த இஸ்ரவேல் எகிப்துக்கு போச்சு, எகிப்து தேசத்தில் இந்த ஜனங்கள் எப்படி அங்கே போயிட்டாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் புறப்பட்டு போகுது. ஏன்னா தேவனுடைய வசனம் நிறைவேற வேண்டும். தேவன் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சொல்லி இருக்கிறார், அவைகள் நிறைவேற வேண்டுமானால் இந்த இஸ்ரவேல் எண்ணக்கூடிய இந்த யாக்கோபு அங்க பிரவேசிக்க வேண்டும். அங்க போன உடனே பார்வோனுக்கு தன் தகப்பனை காண்பித்து, எல்லாரையும் காண்பித்து அறிமுகப்படுத்தி, அவர்களுக்கு ஒரு தனி இடத்தை ஒதுக்கி கொடுத்து, அந்த இடத்தில் அந்த பஞ்ச காலத்தில் அவர்களை செழிப்பா யோசேப்பு வைத்திருந்தான். பஞ்சகாலம் 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு அந்த இடத்துல இந்த ஜனக்கூட்டம் பெருகுகிறது ஆரம்பித்தார்கள். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் போய் சிக்கி கொண்டார்கள். அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, யோசேப்பு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் நடக்கலை. யோசேப்பு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் நடக்கலை. ஆனால் பைபிள் சொல்லுது, யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வந்த போது, நீங்கள் பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் அழகாக அங்கே இடத்துல போடப்பட்டிருக்கும். ரொம்ப அழகாக அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது நீங்கள் தெளிவாக அந்த இடத்துல அவைகளை பார்ப்பீர்கள். யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வந்த போது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அதை நான் எடுத்துகிட்டு வரல, ஆனாலும் நீங்கள் அதில் வாசிக்கலாம். 49ஆம் அதிகாரத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 49ஆம் அதிகாரத்தில் யோசேப்பின் மரணம் எழுதப்பட்டிருக்கும். யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வந்தபோது, எக்ஸோடஸ் 1:8 அதில் வாசிங்க பார்க்கலாம். எக்ஸோடஸ் 1:8. யோசேப்பு அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? ஏன் பலத்தவர்களா இருக்கிறாங்க? அது தேவனுடைய ஜனம். ஆமென், அல்லேலூயா. நம்மளை எங்க கொண்டு போய் கர்த்தர் வைத்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை பலசாலியாக தேவன் மாற்றுவார். எந்த இடத்துல கொண்டு போய் வச்சாலும் நம்மளை ஞானம் உள்ளவங்களா தேவன் மாற்றுவார். எந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் வைத்தாலும் ஆண்டவர் நம் மூலியமாய் வெளிப்படுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எப்படி பாலில் ஒரே சொட்டு போட்ட என்ன ஆயிரும்? ஒரே சொட்டு தயிர் தான். ஜஸ்ட்டு தயிரை கூட போடணும்னு அவசியம் இல்லை. தயிரில் கையை விட்டு பாலில் எடுத்து அதே விரலை விட்டு வச்சுருங்க, அது என்ன ஆயிரும்? தயிர் ஆயிரும். நம்மளாம் என்ன சொல்லுவாங்க, இவ்வளோண்டு ஊற்றி வை, அது ஆயிரம்னுவாங்க. இவ்வளோண்டு கூட ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இதில் இருக்கிற கையை இப்படி கலர்ட்டு அதில் இப்படி கலாரி வச்சிரு, அது தயிர் ஆயிரும். அதுக்கே அவ்வளோ பவர் இருக்குதுன்னா, நம் மூலியமாக வெளிப்படுகிற ஆண்டவர் நம்மளை லட்சக்கணக்கில் கொண்டு போய் நம்மளை நிற்க வைத்தாலோ தேவனை போல அவர்களை மாற்றுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த இடத்துல பைபிளில் பார்த்தீங்கன்னா, இந்த எகிப்து தேசத்தின் காரியங்கள் முழுவதையும் இந்த ஸ்தேவான் அந்த இடத்துல நின்று பேசுகிறார். எவ்வளோ ஒரு தைரியம்! காரணம், தைரியம் எப்படி வரும்னா, பரிசுத்த ஆவியின் பலன், பரிசுத்த ஆவியானுடைய ஞானம். இப்போது போய் நம்மளை சண்டை போடுறதுக்கெல்லாம் ஆண்டவர் எங்கேயும் கூப்பிடல. இன்னைக்கு இருக்கிற காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுவிசேஷம் அறிவிக்க போகிறாங்க, எதிர்ப்பு வருது, வேணான்றாங்க. நம்ம என்ன பண்ணோம்? இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? இயேசு என்ன சொல்றாரு? அங்கேருந்து வந்துரு, அங்கேருந்து என்னாயிடு வந்துரு. எதிர்த்து பேச சொன்னாரா? நின்று உடனே போய் அதிகாரியை பார்த்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, போய் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்களா? இப்போ ரைட்ஸ் இருக்குதுன்னா உலகத்தில் ஆண்டவருக்கு ரைட்ஸ் இல்லாத வேற யாருக்கு ரைட்ஸ் இருக்குது? நம்ம சொல்கிறோம் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நம்ம செய்கிறோம்னு சொல்லிட்டு, கான்ஸ்டியூஷனே நமக்கு அவர் தான். உலகத்தின் கான்ஸ்டியூஷனே அவர் தான். யார் இப்போ அதிகாரம் கொடுத்தது? யார் அதிகாரம் கொடுத்தது? அந்த சராசரங்களை ஆளுகிற தேவன். அப்போ அவர் போய் அப்படி சொல்ல உன்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்யணும்? உடனே அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துரு. அவங்க எதற்காகவே உதர் சொல்ல, உன்னை வெளியே வந்துரு. அந்த வீதியில் போய் நின்று உன் காலில் உள்ள தூசி, ஏன்னா அந்த ஊருக்கான தூசி கூட உன் காலில் இருக்க கூடாது. போயிடு. நீ எங்கே போயிடு? பக்கத்து கிராமத்துக்கு ஓடிடுன்றார். பக்கத்து கிராமத்துக்கு ஓடிடு. நம்ம வேலையும் அவ்வளோதான்.
அந்த கிராமம் ரட்சிக்கப்படலன்னு வச்சுங்க, அவர் வரும் நாளிலே நியாய தீர்ப்பாரு. எவன் நம்மளை துர்த்தனா, எவன் நம்மளை தடை பண்ணா, அவங்களுக்குள்ள அந்த ஜனம் ரட்சிக்கப்படலைன்னா சோதம் குமாரால நடந்ததை பார்க்கிலும் அவனுக்கு அதிகமாக நடக்கும்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே நியாய தீர்ப்பு இல்லை, நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் அவைகளை உண்டு பண்ணுவார். நமக்குடைய வேலை என்ன? ஒரு கிராமத்தில் நம்மளை ஏற்றுக்கொள்ளவில்லையா இன்னொரு கிராமத்துக்கு போகணும், அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லையா இன்னொரு கிராமத்தில் போகணும். நம்ம முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும். செயல்படுகிறவர் ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா. இந்த ஸ்தேவான் ரொம்ப ஞானமுள்ளவராய் அவர் பேசினது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிகாரம் முழுதும் அப்படியே பேசிக்கொண்டு வருகிறார். அப்போ 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், 9ஆம் வசனத்தை வாசிங்க. 7:9. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு என்ன கொண்டாங்க? எந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். 12 கோத்திர பிதாக்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் என்ன வந்துருச்சா? பொறாமை வந்து தான் யாரை வித்தாங்க? யோசேப்பை. அந்த பொறாமைக்கும் காரணம் இருந்துச்சு. அவங்க வித்தல் யோசேப்பு எங்க போயிருக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நமக்கு தெரியாது. போய் நின்று திரும்பி பார்த்தா தான் நான் கடந்து வந்த பாதைகள் நன்மையானவைகள். ஆமென், அல்லேலூயா. அப்போ விற்று போட்டார்கள். பொறாமை வந்தது. பொறாமை நிமித்தமா என்ன பண்ணாங்க? அவர்களை விற்று போட்டார்கள். ஆனாலும் தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களிலும் நின்று அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். ஆமென், அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த இடத்துல பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவன், நற்சாட்சி பெற்றவன், அதுக்கப்புறம் ஞானம் உள்ளவன், அதுக்கப்புறமா விசுவாசம் உள்ளவன், வல்லமையால் நிரப்பப்பட்டிருந்தான். கர்த்தர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார். இந்த இடத்துல பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு ஞானம் இருந்தது, தேவன் அவனுக்கு கிருபை தந்தார். அப்படியானால் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள் இருக்குமானால் தேவன் நமக்கு கிருபை தருவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கிருபையால நம்மை வழிநடத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த இடத்துல வாசித்து பாருங்க. பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமற் போயிற்று. ஆகாரம் இப்போ இஸ்ரவேல்ல எத்தனை ஜனங்க இருந்தாங்கன்னு பைபிள்ல சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்க போய் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது எத்தனை ஜனங்க? 6000 புருஷர்கள். 6000 புருஷர்கள். அப்புறமா பெண்கள், பிள்ளைகள், அத்தனை பேர் தான் வெளியே வந்தாங்க. உள்ள எத்தனை பேர் போனாங்க? எடுத்து வாசிங்க. 14ஆம் வசனம், அதே அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய 75 பேரை அழைக்க அனுப்பினான். எத்தனை பேரு? இஸ்ரவேல் கூட எத்தனை பேர் போறாங்க? ஒரு தேசத்துக்குள்ள எத்தனை பேர் போறாங்க? 75 பேர் போறாங்க. 75 பேரை 6000 புருஷர்களாய் மாற்றினது, 7000 புருஷர்களை மாற்றினது யாரு? கர்த்தர். ஆமென். ஏறக்குறைய 21 லட்சம் சொல்றாங்க, 28 லட்சம் சொல்றாங்க. அத்தனை ஜனக்கூட்டமாய் சில வருஷங்களுக்குள்ளவே மாற்றினது யாரு? கர்த்தர். நாம் தேவனோடு கூட நடப்போமானால் நம்மை பெருக்கத்தை உண்டு பண்ணி நம் மூலியமாய் தம்முடைய மகிமை வழங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அங்க எகிப்துக்குள்ள போனவங்க எத்தனை பேரு? 75 பேர். 75 பேர் போறாங்க. யோசித்து பாருங்க. 75 பேரை கொண்டு கர்த்தர் ஒரு தேசத்தை உருவாக்குறார். அதுவும் 12, அதாவது ஒரு மனுஷன்லேருந்து எடுங்க. ஆபிரகாம், அப்புறமா ஒரு மனுஷன் ஆகிய ஈசாக்குக்கு 2 பேர். அதில் ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொள்கிறார், யாக்கோபு மூலிமா 12 கோத்திரங்கள் உண்டாகுது. இந்த 12 கோத்திரத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 75 பேரை கொண்டு இன்னைக்கு இந்த காலகட்டாயத்தில்
ஏறக்குறைய 3000 வருஷம் ஆபிரகாம கர்த்தர் கூப்பிட்டு அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த தேசத்துல 1 கோடி ஜனம் இருக்கிறாங்க. இந்த 1 கோடி ஜனத்தை உலகம் மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், உலகத்தின் அதிபதி இஸ்ரவேல் தேசத்தோடு கூட இருக்கிறார். ஆமென். அதுதான் அங்க பியூட்டி. நாம் கர்த்தரோடு கூட நிற்போமானால் எவ்வளோ குறைஞ்ச ஆள் என்னலாம் தேவை கிடையாது. நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்பதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதை தொடர்ந்து எப்படி ஆண்டவர் மோசையை அனுப்பி அவர்களை விடுவிச்சார். இந்த மோசையை கூட பாருங்க, அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான். பார்வோன் எழுப்பின கட்டளை நிமித்தமாக அவன் ரொம்ப அழகாக இருந்தான். மீதி பிள்ளைகளெல்லாம் கொண்டுட்டாங்க. மோசைக்கு ரொம்ப அழகாக இருந்தான். அழகானவங்களை என்ன பண்ணுறாங்க? காப்பாற்றிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அந்த அழகு தான் யாரை காப்பாத்திருச்சு? சேவை காப்பாத்திருச்சு. அப்போ உடனே என்ன பண்ணாங்க? அவங்க தங்கச்சி யார்? அவங்க தங்கச்சி மோசையுடைய சகோதரி யார்? அக்கா. மோசையுடைய அக்கா யார்? மீரியாம். அவங்க தான் காப்பாற்றுறாங்க. அவங்க தான் நைல் நதியில் என்ன பண்ணுறாங்க? கொண்டு போய் விட்டுட்டு தூரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. விட்டது மாத்திரமே இல்லை, விட்டுட்டு வந்துடல. அது இன்னும் ஆகுதுன்னு என்ன பண்ணுறாங்க? பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மளை படித்து விட்டு நம்ம என்ன செய்கிறோம் என்பதை பார்த்து கொண்டே இருக்கிறார். சரியான கரத்தில் நாம் கிடைக்கும் போது நம்மை கொண்டு தேவன் மகிமை விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அந்த இடத்துல பார்வோனின் மக குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பிள்ளை கிடைக்குது. அவ கண்ணுக்கு அந்த பிள்ளை ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுதான் அங்கே பியூட்டி. என்னன்னா, வெறும் இவங்க அம்மா தங்கச்சி கண்ணுக்கு இல்லை, அங்கே போனோன்னா அவ கண்களுக்கே அந்த பிள்ளை எப்படி இருந்துச்சான்? அழகாக இருந்துச்சு. அதனால் தகப்பனுக்கே மறைச்சி வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டான். இதெல்லாம் மம்சிகமாக பார்க்கணும். ஆனால் இதோடு கூட பரலோகம் சேர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆமென். நம்ம சில விஷயத்தில் மாம்சத்தில் பார்க்குறோம், ஆனால் நம்மளோடு இணைந்து பரலோகம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுக்கு காரணம், நாம் தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று. அந்த தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்றும் போது சாத்தான் பலரை எழுப்பி நமக்கு விரோதமாய் பல காரியங்களை மடிந்து போக செய்வதற்கு பல தந்திரங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் எல்லா தந்திரங்களையும் மதமாக்கி நாம் எழும்பி நிற்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 40 வருஷம் பார்வோன் வீட்டில் இருக்கிறார். எல்லாத்திலும் தேறினவர் ஆனார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அரண்மனையை கட்டுவதற்கு காரணமாக இருந்தார் மோசே. ஆனாலும் அவருக்குள்ள ஓடுகிற அந்த எபிரேயர் ரத்தம், இஸ்ரவேலின் ரத்தம் அவரை மீண்டுமாய் தன் ஜனத்துக்கு பக்கமாய் திருப்புகிறது. திருப்பினதுனால இவரை வனாந்தரத்துக்கு ஓட வைக்கணும். ஏன்னா 40 வருஷம் செழிப்பான வாழ்க்கை, செழிப்பா வாழ்கிற ஒரு மனுஷன் உடனே ஒரு காரியத்தை பொறுப்பெடுக்க அவன் ஆயத்தமாக இருக்க மாட்டான். இவனுக்கு பயிற்சி கொடுக்கணும். அதுக்காக அந்த இடத்துல போய் ஒரு இடத்துல பஞ்சாயத்து பண்ணும் போது ஒருத்தனை ஓங்கி அடிக்கிறான், அவன் செத்துடுறான். அவனுக்காக தான் கொன்னவனை போய் இவன் பேசும்போது அவன் சொல்லிட்டான், ஏன் அவனை கொல்ற மாதிரி என்ன கொல்ல வந்துட்டியா அப்படின்னு. உடனே மோசே பயந்துக்கிட்டு வனாந்தரத்துக்கு ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதுவும் தேவனால் தான் நடத்தப்பட்டது. 1 நாள் 2 நாள் இல்லை, எத்தனை வருஷம்? 40 வருஷம். உங்களுக்கு போன வாரத்திலே சொன்னேன், திறப்பின் வாசல் ஜபத்தில் பேசும்போது எலியா போனார். ஆகாப்பு கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், போய் ஆகாப்பு கிட்ட என்ன பண்ணு, நின்று உன்னை ப்ரெசன்ட் பண்ணு, சொல்லு, என் வார்த்தையே அல்லாமல் 3 வருஷம் என்ன ஆகாது, மழை வராது. சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இரு. அந்த கான்டெஸ்ட்டை நான் வாசித்து பார்த்தேன். அப்படின்னா ஆகாப்பு ராஜா, அவன் உட்கார்ந்து இருக்கிறது அரண்மனை, அவன் உட்கார்ந்து இருக்கிறது சிம்மாசனம். இந்த சிம்மாசனத்துக்கு போக வேண்டுமானால் பல போர் சேவகர்களை அவன் கடந்து போக வேண்டும். காவல் இல்லாமல் உள்ள விட்டுருவாங்களா? காவலாளிங்க இருப்பாங்க. இவன் யாருன்னே தெரியாது யாருக்கும். எலியா யாருன்னே தெரியாது யாருக்கும். இவர் எப்படி உள்ள போனார் அதுக்கு வைக்கும் அப்படின்னாக்கா, ஒரு வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்லுகிறார், அவர் அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கும் போது எல்லாரும் பேரலைஸ் ஆயிட்டாங்களாம். அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையா. நேராக அவனை இவனுக்கு அரண்மனை எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அரண்மனைக்குள்ளே போனோன்னா அவன் எங்கே உட்காந்து இருக்கிறான்னு தெரியாது. எதுவுமே தெரிலனாலும் நீ பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படுவாயானால் உன்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ கர்த்தர் அங்கே சேர்ப்பதுக்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். Keep hearing the word of God.
வசனம் தான் நம்மை உருவாக்கும். வசனமானவருக்கு தான் நாம் செவி கொடுக்க வேண்டும். உள்ள போறான், ஒருத்தரும் தடக்கலையே. ஆகாபிக்கு ஆச்சரியமாயிட்டு, நேரம் உள்ள திடீர்னு நுழைஞ்சு நம்ம இருக்கிற அறைக்குள்ள வரா. யோசித்து பாருங்க, எம்எல்ஏவை போய் உன்னால சந்திக்க முடியுமா? நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டா, வாங்கப்பா வாங்க உட்காருங்க, டீ குடிக்கிறீங்களா, வாங்க. எங்க ரொம்ப தூரம் வந்துட்டுக்கிறீங்க பிரியா, எப்படி வந்திருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, நீங்கள் பங்கார்பேட்டா, சரிங்க, என்ன நடக்கணும் கேட்பார் அவங்கள. ஏய் யார் வழக்கணும் ಬಿಡ್ತಾಯಿದ್ದಾರೆ ಇವರು, ಆಚೆ ಕಲ್ಸ್ರಿ ಇವ್ರನ್ನ, ಯಾರ್ರೀ ಇವರು, ಅವನು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಕರಿ ಅವನ್ನ, கேட்பாங்களா இல்லையா? கேட்பாங்களா இல்லையா? அவன் ராஜா. எப்படி உள்ள போனா? கர்த்தர் சொன்னா எதெல்லாம் பேரலைஸ் பண்ணணுமோ பண்ணுவார். அவங்களுக்கு முன்ன கொண்டு போய் நிற்க வைப்பார். எலியா அதுக்கு மேலே பேசவே இல்லைங்க. என் வார்த்தையே அல்லாமல் இந்த பூமியில் 3 வருஷம் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது, வந்துக்கிட்டே இருந்தான். அடுத்த வார்த்தை எலியாவுக்கு உண்டாகுது, நீ போ இந்த ஆற்றுக்கிட்ட போய் அங்கே இலைப்பாரு, உனக்கு அங்கே நான் தண்ணி கொடுப்பேன், காகையை கொண்டு நான் உன்னை என்ன பண்ணுவேன், போஷிப்பேன், போன்ட்டார். இவர் போயிட்டார். அங்கே தான் கர்த்தர் போஷித்தார். இப்போ அங்கே வந்து அவனுக்கு ரொம்ப செழிப்பாயிடுச்சு. என்னன்னாக்கா உலகமே பஞ்சத்துக்குள்ளே போயிடுச்சாங்க. அவருக்கு என்ன கிடைக்குது? க்ளீன் தண்ணி கிடைக்குது குடிக்கிறதுக்கு. எங்கேயுமே தண்ணி இல்லை, தண்ணி கிடைக்குது. உட்காந்து இருக்கிற இடத்துல காக்கா வந்து என்ன எப்படி இருக்கும் ஆதித்யா, அது கூட கறி கொடுத்துச்சான், இறைச்சியை கொண்டு வந்து கொடுத்துச்சான். காக்காவுக்கு சொல்லி அனுப்புவான், வா நாளைக்கு கொஞ்சம் மசாலா போட்டு ஏற்றணும், எங்கேருந்து எத்தனாருன்னு தெரில ஏற்றணும். அங்கே சாப்பிட்டு உட்காந்துக்கிறான், ரொம்ப செழிப்பு, ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பாடு. இப்போ இவரை கொண்டு அடுத்த வேலை செய்யணும். இவரை அடுத்த வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும்? தண்ணியை நிறுத்தணும், சாப்பாட்டை நிறுத்தணும். அதை நிறுத்தினா தான் இவனுக்கு புத்தி வரும். அதை நிறுத்தினா தான் என்ன வரும்? புத்தி வரும். 6 வற்றி போச்சு, காக்கா நின்றுச்சு. இப்போ வானத்தான அந்த 3 வருஷம் நம்ம வந்து ஒரே நாள் ஜாப் பண்ணிட்டு உடனே அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே நமக்கு வந்து ஆப்பிள் ட்ரீ உண்டாக்கிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஆப்பிள் வேணும், ஆப்பிள் வேணும்னா காலையில் எழுந்து பார்த்தா ஃபுல் தோட்டம்லாம் ஆப்பிள் இருக்கணும். நம்ம அந்த சுவாபத்தில் இருக்கிறோம். 3 வருஷம் வெயிட் பண்ணான் பாவன். இங்கே மோசே 40 வருஷம் வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டார். அப்போ எதுவுமே அந்த டைமில் நடக்காது. 2010ஆம் ஆண்டு கிரேஸ் டெலிவிஷன் குறித்து ஆண்டவர் எனக்கு சொல்லும் போது எனக்கு அதை பற்றி ஐடியாவே கிடையாது. சௌந்தரி கிட்ட சண்டை போட்டுன்னு போய் ஜெபம் பண்ணுகிறேன். சோர்ந்து இருதயத்தில் உடைந்து வனாந்தரத்துக்கு போய் ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறேன். வனாந்தரம்னாக்கா அந்த வனாந்தரம் இல்லை, ஏன்னா லைவில் பார்க்குறாங்க ஏதோ வனாந்தரத்துக்கு போயிட்டுக்கிறாருன்னு. வனாந்தரன்னு ஒரு இடங்குது. அந்த வனாந்தர இடத்துல ஒரு சின்ன ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு ஜெபம் பண்ண போகிறேன். அங்கே பேசுகிறார் ஆண்டவர். அப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எதுவுமே கிடையாதுன்றனே. 2 மணி நேரம் போராடுறேன், 2 மணி நேரம் இதுவே ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அழுதுகிட்டே எழுந்து போயிட்டேன். எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த டிவிஎஸ் தான் வச்சுருந்தேன், எடுத்துக்கின்னு போயிட்டேன். துக்கம் போல திரும்ப அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கெல்லாம் வரேன். திரும்ப அதையே பேசுகிறாரு. என் பிரச்சனையை பேச மாட்டேன்டார், அவர் சொல்கிறதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். 1 வாரம் எப்படியாச்சு. 1 வாரத்துக்கு அப்புறமா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆண்டவர் நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன், எனக்கு தெரில இதை பற்றி, நீங்கள் சொல்கிறத செய்கிறேன்னு அன்றைக்கி ஒப்பு கொடுத்தேன். 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம், ஏப்ரல் மாதம் கம்பெனி போட்டிருக்கோம், பிப்ரவரி மாதம் ஒப்பு கொடுத்தேன். வேகமாக எல்லாத்தையும் அமைச்சு இந்த 15 வருஷத்தில் ஆண்டவர் இந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். மோசையை கொண்டு போய் அவர் மீண்டுமாய் பயன்படுத்துவதற்கு அவர் ரிட்டர்ன் கொண்டு வந்தது 40 ஆண்டு வனாந்தரத்தில் இருந்தார். மொத்தமே இந்த இடத்துல இந்த ஸ்தேவான் பேசுகிறதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனை காரியத்தையும் பேசுகிறார். அத்தனை காரியத்தையும் பேசி 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஏழாம் அதிகாரம் 22ஆம் வசனம். மோசே
எகிப்தியருடைய சகல சாஸ்திரிகளிலும் சகல சாஸ்திரிகளிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். எப்படி இருந்தார் அவரு? வல்லவனானான். அப்புறமா 29ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த இடத்துல ஏற்பட்ட சில பிரச்சனைகள் குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. 30ஆம் வசனம் வாசிங்க. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே, ஏன்னா 28ஆம் வசனத்துல என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாய் இருக்கிறாயோ என்றார். அந்த கேள்வி கேட்டதுக்கு எத்தனை வருஷம் நான் வனாந்தரத்துக்கு போயிட்டாரு? ஒரே கேள்வி தான். அவர் வனாந்தரத்துக்கு 40 வருஷத்துக்கு கொண்டு போயிடுச்சு. சில பேருடைய வாழ்க்கை வனாந்தரத்துக்குள்ள போறது நல்லது. அங்க வச்சு கர்த்தர் நிறைய காரியத்தை நம்ம கற்றுக் கொடுப்பார். 40 வருஷம் வெயிட் பண்றார். 40 வருஷம் அவர் எதுக்கும் வெயிட் பண்ணல. அவர் சாதாரணமாக ஆடுகளை மேய்ச்சின்னு உட்காந்துக்கிறார், மாமனாருடைய ஆடு. ஏன்னா இவர் புறப்பட்டு போகும்போது அவர் கையில் ஒன்றுமே இல்லை, ஓடிடுறாரு, ஒளிஞ்சிட்டு ஓடிடுறாரு. அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. அங்கே போய் அவர் தங்கி இருக்கும் போது மாமனாருடைய ஆடு இருக்குது, அதை கொண்டு போய் டெய்லி காலையில் மேய்ச்சிட்டு வருவார். எத்தனை வருஷம்? 40 வருஷம் மேய்க்கிறார். நீ கொஞ்சம் வருஷம் காத்து இருக்கிறதுக்கு அப்படியே யோசிக்கிற, எப்போ 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 நடக்கும், எப்போ இதாகும், எப்போ அப்படி ஆகும். காலையில் இன்னைக்கு காலையில் முடிஞ்சு நாளைக்கு காலையில் முடிஞ்சால் நம்ம ஒரு வீடு கட்டுப்போமா? இன்னைக்கு நைட் ஜம்ப் பண்ணிட்டு காலையில் எழுமணும்னா நமக்கு காரா வந்து வெளியே நிற்கமா? எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. அதன் நேரத்தில் அதன் காலங்களில் தேவன் ஒன்னொன்னும் அழகாய் செய்து முடிப்பார். ஆனால் இப்போ நம்ம அந்த காலத்தில் இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாம் முடிய போகுது. ஒருவேளை யோசிக்கலாம், எப்போ பார்த்தாலும் முடிய போகுதுன்னே பேசுகிறார். ஆமாம், முடிய போகுது. முடியறத வந்து என்ன சொல்லுவாங்க? முடிய போகுதுன்னு தான் சொல்லுவாங்க. வேற என்ன சொல்ல முடியும்? எத்தனை முறை சொன்னாலும் பருப்பு குழம்பு ஊற்றின்னு வந்து வச்சா அதுக்கு என்ன பேர்? அதே குழம்பு திரும்ப ஊற்றுனா அதுக்கு என்ன பேர்? அதே குழம்பு திரும்ப ஊற்றுனா அதுக்கு என்ன பேர்? இன்னும் அதே பேர் சொல்கிற வேற குழம்பு பேர் சொல்லணும்னு சொல்ல முடியுமா? அதுக்கு சொல்ல முடியாது. அதுக்கு என்ன பேர்? அதுதான் சொல்ல முடியும். அதுதான் இந்த இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ இந்தியா பாகிஸ்தானோட கூட யுத்தம் பண்ணுவதுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா போர் விமானம் வந்திருக்கு, இஸ்ரேல் போர் விமானம் வந்திருக்கு. அங்கங்கே நிற்க வச்சிருக்கிறதா, நிறுத்தி இருக்கிறதா சொல்கிறாங்க. பல காரியங்கள் ஏற்படுது. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சைனா அனுப்புகிறாங்க. அங்கே ஏற்கனவே நிறைய யுத்தங்கள் நடந்துன்னு இருக்குது. ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் ஏற்கனவே நிறைய யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ நம்ம யுத்தத்துக்குள்ளே போனோன்னா இன்னும் 2-3 மாதத்தில் இந்த பொருளாதார சரிவுகள் எல்லாம் என்ன ஆகுன்றது நமக்கு தெரிய வந்துடும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்பதாக எழுதப்பட்டிருக்கு. பிரசவ வலிக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசவ வலி ஆரம்பிச்சிச்சுன்னா எப்போ வேணாலும் என்ன ஆயிடலாம்? பிரசவ வலி ஒரு கர்ப்பதிக்கு ஆரம்பிச்சா எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம்? பிள்ளை பிறந்துடலாம். எந்த டைம்னாலும் பிறந்துடலாம். புரியுதா சொல்றது? அப்போ அந்த வழி கிட்ட நம்ம இருக்கிறோம்னா எப்போ வேணாலும் இயேசு வந்துடுவார். நமக்கு தெரியாது. எப்போ வேணாலும் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அன்னைக்கு சில நிகழ்ச்சியை பார்க்கும்போது சாம் அந்த பீஸ் மேக்கரில் போட்டு பேசும்போது அந்தி கிறிஸ்துவை குறித்து ஒரு கான்டெஸ்ட் பேசியிருந்தான். ஒரு சின்ன கிளிப்பு நான் பார்த்தேன். அதுக்கு முன்னே அதை போட்டுறது வந்து சில பேர் பார்த்தா ஒருத்தன் வந்து நான் தான் இயேசு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உலகத்துக்கு சொல்லி கொண்டிருக்கிறான். அவனை பேட்டி எட்டுன்னு இருக்கிறாங்க. நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் தான் ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. இயேசு வர்றது எப்படி தெரியுமா வருவார்? கிழக்குலேருந்து மேற்குக்கு மின்னல் தோண்ட, அது 2ஆம் வருகை. அதுக்கு முன்னே திருடனை போல வருவார். எப்படி வருவார்? ரகசியமாக வந்து தற்காக வாழக்கூடியவர்களை அவர் கொண்டு போய் போட போகிறார். அப்போ அந்த கொண்டு போகிறதுல நம்ம போயிடணும். அப்படின்னா உலகத்தில் வாழுகிறவரை உண்மையும் உத்தமம் வாழணும். இந்த ஸ்டீஃபன் ஒன்று நம்ம ஸ்டீஃபனை பார்க்கக்கூடாது. அவன் பேர் கூட ஸ்டீஃபன் தான். அவனுக்கு தமிழில் ஸ்தேவான்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போது இந்த இடத்துல மோசையை குறித்து பேசுகிறாரு. மோசை எப்படி ஓடினார், மோசை எப்படி ஓடி இறந்தார், எல்லாத்தையும் பேசி இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி முறுமுறுத்தார்கள் எல்லாத்தையும் சொல்லி கடைசியாக இதெல்லாம் பேசி எங்கே முடிக்கிறாருன்னா 50வது வசனத்தில் முடிக்கிறார். 50வது வசனத்தில் முற்றிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி, அதாவது 47ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா சாலமோன் கட்டின தேவாலயத்தை குறித்து சொல்கிறார். 48ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிளை குறித்து தீர்க்கதரிசனம் நிறைவேறினதை குறித்து சொல்கிறார். 49ஆம் வசனத்தை பார்க்கும்போது வானம் என்னுடைய சிங்காசனம், இந்த பூமி என்னுடைய பாதப்படி என்று சொல்கிறாரு. 50ஆம் வசனத்தை பார்க்கும்போது
இவைகள் எல்லாவற்றிலும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறானே. யார் சொன்னா? சங்கீதம் 102:25 சங்கீதம் 102:25 அது சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க வேண்டாம், அதில் நீங்கள் அப்புறமா போய் வாசித்து பாருங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது? இவ்வளோ நேரம் பேசினார். 51 வசனம் வரும்போது என்ன நடக்குது பாருங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களே. எப்படி? யாரை பார்த்து சொல்றாரு? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. எங்க விருத்த சேதனம் உண்டாகணும்? விருத்த சேதனம் எங்க உண்டாகணும்? இருதயத்திலும் செவிகளிலும். ஏன்னா இந்த செவியில இங்க விருத்த சேதனம் உண்டாகனாதான் கர்த்தருடைய வசனத்தை கேட்பீங்க, இருதயத்தில் வைக்குங்க. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். ஆமென். உண்மையா சொல்ற, வசனத்தை பேச 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 எனக்குள்ள ஆரோக்கியம் இருக்கிறத பார்க்குறேன். வசனத்தை பேச 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 எனக்குள்ள ஒரு சந்தோஷம் நிரப்புகிறத பார்க்குறேன். வசனத்தை பேச பேச எதை குறித்து எனக்கு தேவையில்லை, எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணிக்கிட்டே இருக்கிறார், அற்புதம் செஞ்சுட்டே இருக்கிறார், நடத்தி கொண்டே வருகிறார், ஞானத்தை கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார், தயவை கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார், போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார், வரும் காரியத்தை முன்கூட்டி அறிவித்து இது இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டே இருக்கிறார். இப்போ இங்கே உட்காந்துட்டு இருந்தோம், நமக்கு செய்திக்கு முன்னே பவர் கொஞ்ச நேரம் கட்டாச்சு. 10 நிமிஷத்துக்கு முன்னே எனக்கு ஆவியானவர் உணர்த்துறாரு. என்ன உணர்த்துறாருன்னா, பவர் கட்டுருக்கு, ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுன்றார். நான் அமைதியாக இருக்கிறேன். எதுக்கு அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னா, அந்த யூபிஎஸ் எவ்வளோ நேரம் வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபுல்லாக யூஸ் பண்ணுறால அந்த யூபிஎஸ் எவ்வளோ நேரம் வேலை செய்யுதுன்னு பார்ப்போனே இருக்கிறேன். டக்குன்னு பவர் போச்சு இந்த கடைசியில். அப்போ உணர்த்துறார், வரும் காரியத்தை நமக்கு முன்கூட்டியே அறிவிக்கிறார். தேவனோடு வாழ்வதற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்போ விருத்த சேதனம் எங்க உண்டாகணுமா? இருதயத்திலும் செவிகளிலும். வாசிங்க. விருத்த சேதனம் பெறாதவர்களே. வணங்கா கழுத்து உள்ளவர்கள் அப்படின்னா எவ்வளோ சொன்னாலும் கேட்கறது இல்லை. அதே பேச்சு, அதே வாழ்க்கை முறை, அதே நோக்கம். ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தா அது என்ன பண்றது இல்லை, கேட்கறது இல்லை, தெளிவாக நடப்பதில்லை. யாரும் போய் நீ மடினோன்னு உனக்கு ஆலோசனை சொல்லவே மாட்டான். நீ வாழ்ந்திருக்கணும் தான் ஆலோசனை சொல்லுவான். அந்த ஆலோசனைக்கு நீ காத்திருக்கணும். யூ ஹேவ் டு வெயிட். நான் ஏற்கனவே சொன்னேன், எலியா 3 வருஷம் போய் காத்திருந்தார் அடுத்த வார்த்தை அவருக்கு உண்டாக்குறதுக்கு. அவர் உட்காந்து இருக்கிறப்போ ஆண்டவர் என்ன நேற்று சொல்லிட்டு வந்துட்டு, இன்னைக்கு என்ன நான் வேற எங்கன்னா போனோமான்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணல, கேட்டுக்கிட்டே இருக்கல. ஆண்டவர் சொன்னா நீ அங்கே போய் வெயிட் பண்ணா நம்ம என்ன பண்ணோம்? வெயிட் பண்ணோம். மோசே எதுவும் கேட்கல. அவர் ஓடினவர் தான். எதுக்காக ஓடினார்னு அவருக்கு தெரியாது. ஆனால் எப்போ முட்செடியில் அவர் பேச ஆரம்பித்தாரோ அப்போதான் மோசே உணர்ந்தார், இத்தனை வருஷம் ஆண்டவர் நம்மளை பறித்து கொடுத்து அடுத்த 40 ஆண்டுகள் தம்முடைய கருவியாய் தேவன் பயன்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. இப்போ இவர் சொல்றார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். எதுக்கு எதிர்த்து நிக்கிறீங்க? பரிசுத்த ஆவிக்கு எப்பவுமே எதிர்த்து நிக்கிறீங்க. தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள். நீதிபரருடைய வருகையை முன்னே அறிவித்தவர்களையும் அவர்கள் சொன்னவை அவர்களை கொலை செய்தார்கள். என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை முன் அறிவித்தவர்கள் என்ன பண்ணாங்க? கொலை செய்தார்கள். முன்னாடி யாரை கொலை பண்ணிட்டாங்க? வழி ஆயத்தம் பண்ண வந்தவர் யாரு? யோவான். கொலை பண்ணிட்டாங்களா? யாக்கோபியும் கொண்டாங்களா? இப்போ ஸ்தேவான் கிட்ட வந்துட்டுக்கிறாங்க. இப்போ ஸ்தேவானை எதிர்த்து நிற்கும் போது சவுல் நிற்கிறார். சவுல் தான் பவுலா மாற்றப்பட்டு நிருபங்களை எழுதினவர். அவர் அந்த கூட்டத்தில் இருக்கிறார், எதிர்க்கிற கூட்டத்தில் நிற்கிறார். இப்போ அந்த இடத்துல நீங்கள் அடுத்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா,
அந்த 3 வசனத்தில் 51, 52, 53 நீங்க பார்த்தீங்கன்னா வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. உங்க இருதயத்தில் விருத்த சேதனம் உண்டாக்கணும், காதுகளில் விருத்த சேதனம் உண்டாக்கணும். காரணம், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அந்த இடத்துல அவர் பேசுகிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 54 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கம் அடைந்து என்ன அடைந்தாங்க? யாருன்னா வந்து எதனா சொன்னோம்னா வருதா இல்லையா? கோபம் வருது. எதனா நீதியா சொல்லி கொடுத்தோம்னா என்ன வருது? கோபம் வருது. மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். என்ன கடித்தாங்க? பல்லை. அது எப்படி பல்ல கடிக்கிறது? அப்படியா கடிக்கவ? எப்படி பல்ல கடிப்ப? எப்படியா? அங்க பாருங்க, ஆதி எப்படி பல்ல கடிப்பாருன்னா, பல்ல கச்சா இங்க கரு எலும்பெல்லாம் என்ன ஆகும்? எழும்பும். பல்ல கடிக்கிறாங்க. ஏன்னா சத்தியத்தை சொல்றான். சத்தியத்தை கேட்டவொடனே என்ன பண்றாங்க? நம்ம ஆதி பல்லு கடிக்கிறதுல வித்தா அடி காமிக்கிறேன். வாசிங்க அடுத்த வசனம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். இவர்கள் பல்ல கடித்தாலும் அவன் என்ன ஆவனா? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். வானத்தை அண்ணாந்து பார்த்து. எங்க பார்க்கறா? பரிசுத்த ஆவியில நிறைந்தவர்கள் எங்க பார்ப்பார்கள்? வானத்தை பார்ப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் இதில் படிக்க வேண்டிய பாடம். நீ பரிசுத்த ஆவியில் நிறைந்திருந்தா யார் கையும் பார்க்க மாட்ட, யார் கொண்டு வருவாங்கன்னு பார்க்க மாட்ட, கொடுக்கிற தேவனையே நோக்கி பார்ப்ப. அவர் தம்முடைய மகிமை உன் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். ஆமென். வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறது. மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக்கொண்டு. அவங்க என்ன பண்ணாங்களா? காதுகளை அடைத்துக்கொண்டு இப்படி கத்துவாங்க தெரியுமா? சில பேர் கோவம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி காதுகளை அடித்துக்கொண்டு உரத்த சத்தம் இட்டு அதுல ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல் எறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று. இதே மாதிரி யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏன்னா அவர் எதனால் நிரப்பப்பட்டிருந்தாரு? பரிசுத்த. இவனை எதனால் நிரப்பப்பட்டிருக்கா? அதான் சொல்றான், என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஏன்னா இவங்க என்ன பண்ண போறாங்க? கொல்ல போகிறாங்க. அதுக்கு தான் கல் எறிகிறாங்க. கல் எறி ஐயோ ஏம்மா அப்போ அடிக்காத அப்படிலாம் சொல்ல. கர்த்தராக இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் என்ன பண்ணான்? அவன் தொழுது கொள்ளுகையில் அவனை கல் எறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு. எப்படிப்பட்டா? முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். ஆண்டவர் செய்த இரண்டாவது விஷயத்தை இவன் செய்யறான். இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான், மரித்து போனான். கிறிஸ்தனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? அவங்க செய்கிறது தப்பாக இருந்தாலும் அவங்கள மன்னிச்சிடுறது. அவங்க செய்கிறது என்னன்னு அறியாமல் செய்கிறாங்க. இவர்களை மன்னியும் அப்படின்னு அவன் கடந்து போயிட்டான். மன்னிச்சு மறுப்போம், தூரமாய் இருப்போம். மன்னிச்சிருவோம், மறந்துடுவோம், தூரமாக இருந்துருவோம். நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். தேவனோடு நடக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்காக வாழ்வோம்.
வசனத்தை பின்பற்றுவோம். தீய வழிகளுக்கு இடம் கொடுக்காம ஆவியில உற்சாகமா வைராக்கியமா வாழ்ந்து பாருங்க. தேவன் தம்முடைய மகிமையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ண போகிறார்.